ஸோ அதே மாதிரி அப்பாவோட லாஸ் கூட ஒரு பெரிய லாஸா? நான் டாக்டர் கிட்ட போய் உட்காந்து இது பண்ணுறேன். கரெக்டாக அங்கே நைட்டு ஒரு 10 o'clock கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். கிளம்பிட்டு நான் டாக்டர் கிட்ட போய் உட்காந்து பேசும்போது சொல்கிறாங்க, மேடம் நாங்கள் வென்டிலேட்டரில் தான் வச்சுருக்கோம். நீங்கள் எப்போ சொல்கிறீங்க நம்ம எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அவங்க இல்லை, வென்டிலேட்டரில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க இருக்காங்க. ஐம் த ஒன்லி டாட்டர். அம்மா இருக்காங்க. அம்மா ஆஸ் யூஷுவல் குழந்தை. அவங்க வந்து அழுறது மட்டும்தான் அவங்கள கன்சோல் பண்ணி ஒரு பக்கம். எந்த சேனல்லையுமே ஆக்சுவலி நான் இது சொல்லலை. பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய ட்ராமா எனக்கு. இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு கூட எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவு தீஸ் திங்ஸ் இது எப்படி எடுத்துக்கணுங்கிறது கூட தெரியல. எவ்வளவோ ஷூட்டிங்ஸ் போயிட்டு இருந்தவ கரெக்டாக அந்த டைமில் நான் வீட்டில் இருக்கேன். வீட்டில் இருந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே பண்ணி குளிப்பாட்டுறதுலேருந்து எல்லாமே பண்ணி ஹி வாஸ் டோட்டலி பெட் ரிடன். எதுக்கோ எந்திரிச்சு என்ன உட்கார வைன்னு சொல்கிறாங்க. உட்கார வச்சுட்டு என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஐ எம் ஜஸ்ட் ஹோல்டிங் ஹிஸ், அவரை இப்படி பிடிச்சிருக்கேன். என்னை பார்த்துட்டு அப்படின்ட்டு ஹி ஜஸ்ட் லெஃப்ட். நான் இப்படியே பிடிச்சிருக்கேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்னோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ஷிவர் ஆகிட்டுருக்கு. அப்படியே பிடிச்சிருக்கேன். அம்மாவை பார்க்குறேன். அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்படிங்கிற ஏன்னா எனக்கு தெரியுது, அவங்களோட பல்ஸ் எனக்கு தெரியுது. ஐம் நாட் ஏபிள் டு ஃபீல் ஹிம்னு தெரியுது. இது வந்து யாருமே இது வந்து அனுபவிக்கக்கூடாது. எல்லாமே ஒன்றா நடந்துச்சு எனக்கு. எல்லாமே ஒன்றா நடந்துச்சு. இந்த அப்பா போன விஷயமா இருக்கட்டும், அடுத்து நடந்த என்னோட பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே வாட்டி அட்டாக் ஆச்சு. நான் யோசிக்கிறேன், என்னதான் நடக்குது, ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று வந்தாலாவது ஓகே. அட் த சேம் டைம் எல்லாமே வச்சு இட் வாஸ் அ வெரி 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 ஹார்ட் டைம். வெரி ஹார்ட்.